சுமங்கலி பெண்கள் செய்யக்கூடாத தானம் எது, செய்ய வேண்டிய தானம் எது? வீட்டு பொண்ணு இருக்கும் பார்த்தீங்களா, வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த வீட்டில் 2 பையன் ஒரு பொண்ணு இருந்திருக்கும். ஒத்த பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. 2 பையனுக்கு வீட்டுக்கு மருமகளும் வந்திருப்பாங்க. மாமியார் என்ன பண்ணுவாங்க, பொண்ணு வருது அப்படின்னா புளி வீட்லயே, எங்க வீட்லயே புளிய மரம் இருக்குங்க. எங்க பொண்ணு போயிட்டு புளி வெளியே வாங்குறதா, நான் புளியை அழகா காய எடுத்து நான் அடிச்சு கொட்டை எடுத்து அழகா சுத்தம் பண்ணி என் பொண்ணுக்கு கொடுக்கணும். அதுதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு புளியை கொடுப்பாங்க. நீங்க தயவு செஞ்சு வீட்ல இருந்து புளியை கொடுக்காதீங்க. நீங்க தேங்காய் எண்ணெய் நிறைய இருக்கு, காணா ஆடுறீங்க அப்படின்னா அந்த எண்ணெயை வியாபாரம் பண்ணி பிள்ளைக்கு காசா கொடுங்க. ஏமா நாங்க இதெல்லாம் போட்டு காய்ச்சுவோமே, 21 மூலிகை போட்டு நாங்க எண்ணெய் காய்ச்சுவோமா, எங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் எப்படி அப்படின்னா, இன்னும் பிள்ளையாவே வச்சிருந்தா எப்படிமா, பிள்ளைய அதை சொல்லுங்க, இதெல்லாம் போட்டு நீ காய்ச்சிக்கோமா அப்படின்னு சொல்லுங்க. நம்ம கல்லுப்பு அப்படின்றது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள். கடல்லே தோன்றி கடல்லே மறையக்கூடியது, மண் இல்லாம விதை இல்லாம வரக்கூடியது. அந்த கல்லுப்பு அப்படின்னாலே தாயாரனோட ஞாபகம் தான் வரும். கடல்ல இருந்து தோன்றது எல்லாமே தாயாரனோட வாசம். என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னா, நம்ம பாருங்க, ஒரு சுமங்கலி வராங்க, மஞ்சள் குங்குமம் பூ வயிறார சாப்பாடு, ஊறுகாய் அப்பளத்தோட சாப்பாடு, அவங்களுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்கறது, ரவிக்கு எடுத்து கொடுக்கறது, இதெல்லாம் செய்யலாம். இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் ரியல் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, சுமங்கலி பெண்கள் செய்யக்கூடாத தானம் எது, செய்ய வேண்டிய தானம் எது, இதை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். பொதுவாகவே சுமங்கலி பெண்கள் எல்லா தானமும் செய்யலாமா, செய்யக்கூடாதது அப்படின்னு பெருசாக இல்லை. இருந்தாலும் சில பல விஷயங்கள் செய்யாதீங்க. அது என்னென்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் இப்போ நான் சொல்கிறது நிறைய பேர் வீட்டில் பார்த்துருப்பீங்க. இப்போ வீட்டில் பாருங்க, வீட்டு பொண்ணு இருக்கும் பார்த்தீங்களா, வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த வீட்டில் 2 பையன் ஒரு பொண்ணு இருந்திருக்கும். ஒத்த பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. 2 பையனுக்கு வீட்டுக்கு மருமகளும் வந்திருப்பாங்க. மாமியார் என்ன பண்ணுவாங்க, பொண்ணு வருது அப்படின்னா புளி வீட்லயே, எங்க வீட்லயே புளிய மரம் இருக்குங்க. எங்க பொண்ணு போயிட்டு புளி வெளியே வாங்குறதா, நான் புளியை அழகா காய எடுத்து நான் அடிச்சு கொட்டை எடுத்து அழகா சுத்தம் பண்ணி என் பொண்ணுக்கு கொடுக்கணும். அதுதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு புளியை கொடுப்பாங்க. நீங்க தயவு செஞ்சு வீட்ல இருந்து புளியை கொடுக்காதீங்க. முக்கியமா சுமங்கலிகள் தயின் கையால புளியை கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன ஆகும் அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. அந்த வெளியே வீட்டுக்கு வாழ போன பொண்ணு நல்லா சௌக்கியமா வாழும், தப்பு இல்லை. ஒவ்வொரு தாயும் ஆசைப்படுறது அதுதான். இப்ப எனக்கே பொண்ணு இருந்தாலும் நானும் அதுதான் ஆசைப்படுவேன் இல்லைங்களா. ஆனா அந்த வீட்லயும் 2 பொண்ணு வந்திருக்கு இல்லைங்களா, 2 மருமக வாழ வந்திருக்காங்க. அந்த வீட்டுல வாழ வந்த பொண்ணுங்களும் கடைசி வரைக்கும் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. அப்ப என்னதாமா நீங்க சொல்ல வரீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு புளி உங்க வீட்டுல இருந்து போன பொண்ணாவே இருந்தா கூட அந்த பொண்ணுக்கு தானம் அப்படின்றது கொடுக்காதீங்க. ஆசையா நான் கொடுக்குறேம்மா, ஆசையா கொடுத்தாலும் அது நீங்க புளியை கொடுத்து அனுப்பக்கூடாது, தானம் பண்ணக்கூடாது. இது நம்ம வீட்டு பொண்ணுக்கே நம்ம கொடுக்க கூடாது. அப்ப வெளியே இருக்கவங்களுக்கு கோயிலுக்கு கொடுக்கலாமா, கோயிலுக்கு கொடுக்கலாம், தப்பு இல்லை. இப்ப ஈசன் கோயிலுக்கு நீங்க பிரசாதத்துக்கு கொடுக்குறீங்க, கொடுக்கலாம். அதுல எந்த விதமான தப்பும் இல்லை. சரி, இப்ப புளியை என் பொண்ணுக்கு நான் ஆசையை கொடுத்து அனுப்புறது அது எப்படி தானம் ஆகும் அப்படின்னா, நீங்க கொடுக்குறீங்க. அதை புளியை நீங்க கொடுக்கறது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க தானம் பண்ணாலும் சரி, தர்மம் பண்ணாலும் சரி, கோயிலுக்கு தானமும் தர்மமும் கணக்கு இல்லை. நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அதுவும் பரமேஸ்வரனோட கோயிலுக்கு கணக்கு இல்லை. இப்போ உங்க வீட்டு பிள்ளைக்கு புளியை நீங்க கொடுத்து விட்றீங்க, என்ன ஆகும் அது நான் சொல்றேன் கேளுங்க. நம்ம வீட்டினோட மகாலட்சுமி வாசம் அப்படின்றது குறையும், அந்த பொண்ணு சௌக்கியமா இருக்கும். நம்ம கொடுக்க 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 ஏழ்மை ஏழ்மை ஏழ்மைன்ற போவோம். வீட்டில் ஏதோ ஒரு விதத்துல பிரச்சனை, ஏதோ ஒரு விதத்துல குழப்பம், ஒரு இனம் புரியாத ஒரு குழப்பம், சோகம், பிரச்சனை அப்படின்றதுலாம் தொடரும். இது எப்படிமா அப்படின்னா, இது சாஸ்திரம் சொல்றதுமா, கொடுக்க கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இல்லம்மா நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், எப்படி கொடுக்கலாம், அதுக்கும் ஒரு வழி இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த புளிக்கான காசை கொடுத்துட்டு வாங்குறது. இப்போ நிறைய பேர் அதுலேயும் ஒரு தப்பு செய்றீங்க. பொண்ணுக்கு புளி கொடுக்கறது அப்படின்னா நல்ல ஒரு பெரிய பக்கெட் ஃபுல்லும் புளி கொடுப்பாங்க. அந்த பிள்ளை 10 ரூபாய் கொடுக்கும். அதுவும் சிலர் 5 ரூபாய் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒத்த ரூபாய் கொடுத்து வாங்குறது, இதெல்லாம் செய்யக்கூடாது. இப்போ ஒரு பக்கெட் புளி பாருங்க, நம்மளுக்கு ஒரு 10 கிலோ வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வெளியே மார்க்கெட்ல புளியினோட விலை என்ன, அதை விட ஒரு 10 ரூபாய் கம்மியாக வாங்கிக்கோங்க. அந்த 10 கிலோக்கான உரிய தொகையை கொடுத்துட்டு தான் வாங்கிட்டு போகணும். உரிய தொகை வாங்கிட்டு தான் கொடுக்கணும். அது கொடுக்கறதுக்கு அவங்க கடையிலேயே வாங்கிப்பாங்களேம்மா, வாங்கிக்கிட்டோம். இல்லைம்மா நாங்கள் எங்கள் பொண்ணுக்கு செய்யணும், ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் இருக்குங்க, புளியை தான் கொடுக்கணும்னு இல்லை. அந்த புளியை நீங்கள் கடைக்கு வித்துடலாம். கடைக்கு விற்றா ஒன்றும் பிரச்சனை இல்லையா, நீங்கள் காசுக்கு விற்கிறீங்க, நீங்கள் சும்மா கொடுக்கல, தானம் பண்ணலை, காசுக்கு வியாபாரம் பண்ணுறீங்க. காசுக்கு விற்றுட்டு அந்த காசை உங்கள் பொண்ணு கொடுங்க, உங்கள் பொண்ணு போய் புளியை வாங்கிக்கிட்டு. ஸோ
ஆக நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சுமங்கலி பெண்கள் நம்ம புளிய தானம் கொடுக்கக்கூடாது. அம்மா எங்கள் மாமியார் வந்து எங்கள் மாமனார் இறந்துட்டாருமா, எங்கள் மாமியார் வந்து விதவை தான், அவங்க கொடுக்கலாமாம்மா? கண்டிப்பா கொடுக்கக்கூடாதுமா. சுமங்கலி பெண்கள் தான் இல்லை, விதவை தாய்மார்களும் கொடுக்கக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா குடும்பத்தினோட செழிப்பு குறையும். கணவன் இழந்த தாய்மார்களும் கொடுக்கக்கூடாது. புரியுதுங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து பாருங்க, எண்ணெய். இந்த எண்ணெய் என்ன பண்ணுவாங்க, எங்க வீட்டுல எங்களது தென்னந்தோப்பு இருக்குமா, எங்களது தோப்புல ஏகப்பட்ட தென்னை மரம் இருக்குது, தேங்காய் காய்க்குது, நாங்க கானாடி எண்ணெய் வச்சுக்கிறோம். என் வீட்டு புள்ள போயிட்டு வந்து தேங்காய் எண்ணெய் வாங்கலாமா? நாங்க சாப்பாடெல்லாம் தேங்காய் எண்ணெயில் தான் செய்வோம். இல்லம்மா, என் வீட்டு புள்ள வீட்டுல இருந்த வரைக்கும் தலைமுடி நிறைய பராமரிச்சோம். எண்ணெயில் நாங்கள் என்ன பண்ணுவோம், எத்தனையோ போடுவோம். கற்பூரவள்ளி போடுவோம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குப்பமேனி போடுவோம், வெந்தயம் போடுவோம், கத்தாழை போடுவோம், இப்படி நிறைய விஷயங்கள் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நீலி நெல்லி அவுரி என்னென்னவோ எல்லாமே போட்டு நாங்கள் எண்ணெய் காய்ச்சி என் பிள்ளை முடி சூப்பராக இருந்துச்சு. இப்போ பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்து 3 மாதம் தான் வந்து பிள்ளை முடியாக கொட்டுதுன்னு வருத்தப்படுறான். அதனால் நான் எண்ணெய் காய்ச்சி கொடுக்குறேன். கண்டிப்பாக கொடுக்கூடாது. என் வீட்டில் தேங்காய் எண்ணெய் தோப்பு இருக்குது, அதனால் நான் சமையலுக்கு எண்ணெய் காய்ச்சி கொடுக்குறேன். கண்டிப்பாக கொடுக்கூடாது. எந்த விதத்துலையும் எண்ணெய் கொடுக்கூடாது. அம்மா நாங்கள் கலக்காக்கொட்டை வச்சுட்டு இருக்கோம், கலக்காக்கொட்டை எண்ணெய் பிள்ளைக்கு கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் பிள்ளைக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தோட நிம்மதி அப்படின்றது குலையுமா? அப்போ நாங்கள் எங்கள் பிள்ளைக்கு என்ன தான் பண்ணோம்னா, முதல்ல சொன்ன மாதிரி தாம்மா, நீங்கள் புளியை வியாபாரம் பண்ணி பிள்ளைக்கு காசு கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் தேங்காய் எண்ணெய் நிறைய இருக்குது, காண ஆடுறீங்க அப்படின்னா அந்த எண்ணெயை வியாபாரம் பண்ணி பிள்ளைக்கு காசாக கொடுங்க. ஏம்மா நாங்கள் இதெல்லாம் போட்டு காய்ச்சுவோமே, 21 மூலிகை போட்டு நாங்கள் எண்ணெய் காய்ச்சுவோம்மா, எங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் எப்படி அப்படின்னா, இன்னும் பிள்ளையாவே வச்சுருந்தா எப்படிம்மா? பிள்ளைய அதை சொல்லுங்க, இதெல்லாம் போட்டு நீ காய்ச்சிக்கோமா அப்படின்னு சொல்லுங்க. கிருஷ்ண பரமாத்மா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, என்ன தெரியுங்களா? உலகத்துல பிறந்த ஒவ்வொரு உயிரினருக்கும் அது வாழ்க்கையை அது விருப்பப்படி சுதந்திரமா வாழறதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு, அந்த உரிமையை நம்ம பறிக்க கூடாது அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்காரு. உங்க பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க, உங்க பிள்ளைக்கு என்ன கூட நீங்க இனிமேல் போட்டு ஏன் காய்ச்சி கொடுக்குறீங்க? அவங்க வாழ்க்கையை அவங்கள வாழ விடுங்க, நீங்க உங்க வாழ்க்கையை வாழாதீங்க. புரியுதுங்களா? ஆக எண்ணெய் கொடுக்கக்கூடாது. இது நம்மளுக்கு தாரித்திரியத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். இது சுமங்கலிங்களும் கொடுக்கக்கூடாது. எங்க மாமியார் மாமனார் இல்லைம்மா தவறிட்டார், எங்க மாமியார் கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாது. குடும்பத்துல இருந்து போகக்கூடாது இது. சரிங்களா? ரெண்டாவது. மூணாவது என்ன அப்படின்னா கல்லுப்பு வீட்டுல இருந்து கொடுக்கவே கூடாதும்மா. நாங்க வந்து பாருங்க, பிள்ளைக்கு எங்க ஒரு சில வம்சத்துல ஒரு சில குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பல அவங்க வந்து ஜாதிகள்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா திருமணம் அப்படின்னா தொடப்பம் முதல் கொண்டு எல்லாமே கொடுப்பாங்க, பொண்ணுக்கு செருப்பு முதல் கொண்டு, அந்த மாதிரி அவங்க குல வழக்கம் இருக்கு. அது திருமணத்தும் போது சீரா கொடுக்கறது வேற, திருமணம் முடிஞ்சும் புள்ள வந்த உடனே ஒவ்வொரு முறையும் கொடுக்கறது வேற. அதுல சீர் கொடுக்கும்போது உப்பு கொடுக்கறது, தொடப்பம் கொடுக்கறது, செருப்பு கொடுக்கறது, இப்படி நிறைய விஷயம் இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி நம்ம திருமணத்தும் போது கொடுக்கறது சீர்கணக்கு வந்துடும். அது எங்க வம்சத்துல இருக்குமா, எங்க குடும்பத்துல இருக்கு, எங்க ஜாதி வழக்கத்துல இருக்கு, அது கணக்கு இல்லம்மா. இப்ப பிள்ளை திருமணம் ஆகி 3 மாசம் ஆகுது, 3 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது, இன்னும் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். கொடுக்க கூடாதுமா. கொடுக்கும்போது நம்ம கல்லுப்பு அப்படின்றது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள், கடல்லே தோன்றி கடல்லே மறையக்கூடியது, மண் இல்லாம விதை இல்லாம வரக்கூடியது. அந்த கல்லுப்பு அப்படின்னாலே தாயாரனோட ஞாபகம் தான் வரும். கடல்ல இருந்து தோன்றது எல்லாமே தாயாரனோட வாசம். இப்போ ஒரு சிலர் கீழே கமெண்ட் போடுவீங்க, மீனும் கடல்ல இருந்து தானமா வருது, அப்ப மீனை சாப்பிடக்கூடாதா அப்படின்னு. பொதுவா வந்து பாருங்கம்மா, வண்ண மீன்கள் தாயாரனோட வாசமா நம்ம வந்து பாவிக்கிறோம். அப்ப வண்ண மீன்கள் இப்போ குடும்பத்துல வீட்டுல நிறைய வாஸ்து தோஷம் இருக்குன்னா கூட என்னோட பதிவுகளை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் வண்ண மீன்களை வீட்டில் வரங்க, வண்ண மீன்களை வீட்டில் வளர்க்கும் போது மகாலட்சுமி தாயாரோட கடாட்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்போ அந்த கேள்விக்கும் பதில் சொல்லிட்டேன். மீன் சாப்பிடலாமா வேணாமா அந்த கேள்விக்கு நம்ம வந்து போக வேண்டாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சாப்பிடுங்க, வண்ண மீன்கள் நம்ம சாப்பிட்றது இல்லைங்களா? ஆக இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாருங்க, உப்பு கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. ஏன்னா உப்பு கொடுக்குறீங்க அப்படின் போது வீட்டில் இருக்க நல்ல அதிர்வலைகள், நேர்மறை ஆற்றல்கள் அப்படின்றது அப்படியே குறைஞ்சி எதிர்மறை ஆற்றல்கள்ன்றது அதிகமாகவும். யாரு கொடுக்குறீங்களோ அவங்க செல்வ செழிப்போடு சூப்பராக வாழ்வாங்க. என் பொண்ணு நல்லா வாழணுமா, நியாயம் தான். உங்கள் புள்ள நல்லா வாழணும், நீங்களும் வாழணும், உங்கள் வீட்டுக்கு வந்திருக்க மருமகளும் வாழணும். மருமகளும் வந்து பார்த்தீங்கன்னா மகள் தானே, மருமகளையும் மகளா பாவிக்கிற எண்ணம் நம்மளுக்கு வரணும். அதே மாதிரி மாமியாரையும் அம்மாவா பாவிக்கிற எண்ணமும் நம்மளுக்கு வரணும். நம்ம கிட்ட சின்ன சின்ன குறைகள் இருந்தால் நம்ம மாற்றிக்கணும். சரிங்களா? நாங்கள் எவ்வளோதான் எங்கள் மாமியார் அம்மாவா பாவிச்சாலுங்க அவங்க எங்களை வந்து மனுஷியா கூட பாவிக்க மாட்டாங்க. என்னம்மா பண்ணுறது, நம்ம கணவனை பெற்றெடுத்தவங்க. அப்போ கணவனுக்கு தாய் மேலே எவ்வளோ ஆசை இருக்கும், நம்மளும் அந்த அளவுக்கு ஆசை வைக்க முடியலன்னாலும் நம்ம கணவனோட தாயார் அவங்க அப்படிதான், பரவாயில்ல நான் வந்து பாருங்க நல்லவ, நான் உங்களை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற மனசை நீங்கள் மாற்றிக்கோங்க, எல்லாமே நல்லதே நடக்கும். ஆக இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னா,
நம்ம வந்து பாருங்க, ஒரு சுமங்கலி வராங்க, மஞ்சள் குங்குமம் பூ வயிறார சாப்பாடு, ஊறுகாய் அப்பளத்தோட சாப்பாடு, அவங்களுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்கறது, ரவிக்கு எடுத்து கொடுக்கறது, இதெல்லாம் செய்யலாம். இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள், இன்னும் நிறைய முக்கியமான விஷயங்கள் நம்ம தானம் செய்யக்கூடாதது அப்படின்னு இருக்கதாமா செய்து இனி வரும் பதிவுகளில் பார்க்கலாம். ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.